அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பேரடைஸ் பீச் பக்கத்தில், அதாவது பேரடைஸ் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல் தாங்க. பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி பசி எடுத்ததுங்க. நானும் என் ஃப்ரெண்டு நான் போனோம். சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் காரைக்கால் பிரியாணி ஒன்று இருந்தது. அந்த காரைக்கால் பிரியாணி ஹோட்டலில் இந்த ஜல்லிக்கட்டு ஹோட்டல் இருந்துச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மீல் சாப்பிட்றதுக்கும் சரி, அதேமாதிரி காம்போ பேக் சாப்பிட்றதுக்கும் சரி ஒரு நல்ல இடங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காம்போ பேக்குன்றது ரொம்ப நல்ல ப்ரைஸ்லேயும், நல்ல ரேட்லேயும், நல்ல குவாலிட்டியான டிஷ்ஷில் இருக்குங்க. நிறைய வகையான மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ரெடிமேடாக வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி எடுத்து பொரிச்சு சொன்னால் பொரிச்சு சாப்பிட்லாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இங்கே குவாலிட்டியான பிரான் வகைகளும் இருக்குங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ப்ரான் பிரியாணியும் அதே சமயத்தில் சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா, இது தாங்க இது சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. அது என் ஃப்ரெண்டு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் பிரியாணிங்க. ரெண்டுமே ஃபஸ்ட் கிளாஸுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப ஸ்பைஸியாகவும் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. மைல்டாக இருக்குங்க. சாப்பிட்டதே தெரியல. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இதில் ஒரு பிரச்சனை, குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. கொடுக்குற பவுல் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா இருந்ததுங்க. அடுத்தடுத்து அந்த காரைக்கால் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சொல்கிறேங்க. நன்றி.